வணக்கம் மக்களே, நான் உங்க விகே, நான் உங்க மிஸ்டர் ஏ, and இது Wrestling மச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம என்னதை பத்தி பார்க்க போறோம்னா WWE சாட்டர்டே நைட் மெயினோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். சொன்ன மாதிரி வந்துட்டோம் மக்கா. ஆமா, ஏன்னா நாங்க போன தடவை சொன்னோம் வந்தா தான் வருவோம் அப்படின்ட்டு, ஆனால் நாங்க வந்துட்டோம். ஸோ இதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்மேட் வீடியோ வராது தெரியுது, அப்படி சொல்லாது. ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குந்தர் வர்சஸ் கோல்பேக். இது வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், அண்ட் இது ஆல்சோ வந்து நம்ம கோல்பேக்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்சை கூட இருக்கலாம். இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரீசனா தான் இந்த மேட்ச் அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. இது தேவையில்லாத மேட்ச் மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்லை, இப்ப நீ வந்து ஒரு ஆள் அவமானப்படுத்தினா உனக்கு அந்த வெறி இருக்கும், அவனை எப்படியாச்சும் நம்ம இது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கட்டத்துல வந்து நம்ம கோல்பேக் வந்து நம்ம குந்தர் அவமானப்படுத்த எப்பங்க அது வந்து நான் வரட்டேன். ஆனா அது அவன் அவமானப்படுத்த அவனுக்கு ஞாபகம் இருக்கும்ல, மறுநாள் வந்து பழி வாங்கலாம், இல்ல அடுத்த மாசம் கூட பழி வாங்கலாம். இது எத்தனை மாசம் கேப்பு? இது கொஞ்சம் பெரிய பழிவாங்கல் முயற்சி நாங்க யோசிக்கிறது இல்லை. ஆமா, எப்படா பெல்ட் அவன் கைக்கு வரும், அப்படா பெல்ட் மேட்ச் கேட்கலாம். ஆமா, ஓகே. இந்த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் அவர் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் சொன்னாலும் கணக்கு தோத்துட்டா ரிட்டையர்மெண்ட் மேட்ச். அவரு நிறைய தடவை வந்து அவரு சும்மா வந்து ரெஸ்லிங் பண்றாரு. பிளாக் லெஸ்டர் மாதிரி, பிளாக் லெஸ்டர் மோதின மாதிரி இடத்து பயனே இல்லை. பேர் சொல்லக்கூடாது WWE-ல. அதுக்கப்புறம் வந்து அண்டர்டேக்கர்கிட்ட வந்து மோதினாரு. அது வந்து அதை பத்தி மறந்துருமே. எனக்கு இப்போ வரைக்கும் ஒரே ஒரு இதுதான், அந்த இவரு கூட நம்ம கூட சண்டை போட்டுதான் இருக்கணும், கோல்பேக் கெவின் ஓவன் கூட சண்டை போட்டுதான் இருக்கலாம். அதெல்லாம் வந்து எனக்கு புரியல. எனக்கு அதுல இருந்த கோல்பேக் வந்து எனக்கு பர்சனலாவே பிடிக்காம போச்சு. எதனால? அவங்களாம் யங் சாம்பியன்ஸ், அவங்கள தோக்கடிச்சு ஒரு பெல்ட் எடுத்துட்டு எனக்கு புரியல, எனக்கு புரியவே அது வேற கேக்குறீங்க. நான் அப்பெல்லாம் காண்டில போயிட்டாங்களே ரெஸ்லிங் விட்டு வேற கம்பெனிக்கு, அப்படி சொல்லாது. ஓகே, ஆனா இந்த தடவை வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் மேட்சா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவர் ஜெயிச்சிருவான்னு தோணுது. ஆனா இவருக்கு அவரு பிடிக்கல, அதனால நான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் வந்து எனக்கு எது பிடிக்கல அதுக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து இதுல ஒரு இது என்னன்னா, போன வீடியோ ரா ரிவ்யூல வந்து நம்ம மிஸ்டர் ஏ சொல்லியிருப்பாரு, கோல்பேக் வரும்போது கோல்பேக் அப்படின்னு மக்கள் வந்து சேன் பண்ணாங்க அப்படின்ட்டு. கோல்பேக் வந்து அவர் காடியில வந்து வேகமா வந்து அங்கி ஸ்டேஜுக்கு வந்து நடந்து வந்துடுவாரு. எல்லாமே ஆடியன்ஸ் எல்லாமே சேர பண்ணுவாங்க கோல்பேக். ஆனா அத அந்த நிறைய இது வீடியோஸ் நியூஸ்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து WWE தான் அந்த சவுண்டை வந்து ஃபேக்கா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கர் மூலியமா. மக்கள் யாருமே வந்து சேன் பண்ணல, எல்லாத்துக்கும் என்ன மாதிரி தான் காண்டு அவர் மேல ஏமாத்தி விட்டாங்களா மக்கா? ஒன்னும் ஏமாத்திட்டாங்க, நாங்களாம் தெரியவா போங்கப்பா. ஸோ வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் குந்தர் தான் ஜெயிப்பாரு. ஏன்னா இப்பதான் பெல்ட் எடுத்திருக்காரு, கண்டிப்பா அவர் தோக்க விட மாட்டாங்க. என் பெல்ட் எடுத்தா தோக்க கூடாதா? கூட தோத்துதான் மறந்துட்டீங்க. கோல்பேக் கூட தோக்கவே கூடாது வாழ்க்கையில. ஓகே, ஸோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் குந்தர் தான் தேய்ப்பாரு. அது வந்து எப்படி தேய்ப்பாருன்னா, மேபி வந்து அது வழக்கம் போலதான், ரெண்டு பேருமே வந்து ஹெவி ஹிட்டர்ஸ் தான். ஸோ ரெண்டு பேருமே ஹிட் பண்ணுவாங்க, பவும் அடிப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கோல்பேக் வந்து அவரோட ஸ்பியர் அண்ட் ஜேக் ஹேமர் போட்டு பின்னாடிக்கு ட்ரை பண்ணும்போது, ஏன்னா எப்போதுமே அவர் மேட்ச் அப்படி தான் தேய்ப்பாரு, ஒரு ஸ்பியர் ஒரு ஜேக் ஹேமர், ரெண்டு ஸ்பியர் ஒரு ஜேக் ஹேமர் அப்படிதான் போட்டு மேட்சை வந்து சீக்கிரமா முடிக்க பார்ப்பாரு. ஸோ ஆனால் குந்தர்கிட்ட வந்து சீக்கிரமா முடிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் பின்னடிக்கும் போது குந்தர் எகிரிட்டு கிக் அவுட் பண்ணிட்டு தென் அவரோட ஃபினிஷர் இந்த ஸ்லீப்பர் ஹோல் அதெல்லாம் பிடிச்சி மேபி நம்ம கோல்பேக் வந்து டேப் பண்ண வாய்ப்பு இல்லை, மேபி பாஸ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டேப்லாம் அடிக்க முடியாது, ரிட்டையர்மெண்ட் மேட்ச் டேப் கோல்பேக் ஸ்லீப்பர் ஹோல் பிடிச்சா நம்ம குந்தர் ரிவர்சல் பண்ணிடுவாரு. R230 ரிவர்சல் பண்ணிடுறாரு. ஸோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம குந்தர் தான் வந்து தேய்ச்சி நம்மளோட கோல்பேக்கை ரிட்டையர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவுதான் இது வந்து கோல்பேக் ரிட்டையர்மெண்ட் மேட்சா இருந்தாலும் குந்தர் ஜெயிச்சாலும் இந்த மேட்ச் வந்து ரெஸ்பெக்டோட தான் முடியும் நினைக்கிறேன். ஏன்னா குந்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, யார் கூட ரெஸ்லிங் பண்ணாலும் இந்த மேட்ச் எண்டிங்ல வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நல்லவன்டா. எவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாலும் இப்ப முடிய டைம்ல வந்து அவங்க ரெஸ்பெக்டோட தான் இந்த மேட்ச் முடிப்பாங்க, ரிட்டையர்மெண்ட் மேட்சா இருந்தா. ஏன்னா ஒரு ரெஸ்லருக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து அவர் வந்து கோல்பேக் வந்து ஒரு லெஜண்ட். ஸோ கண்டிப்பா வந்து அவரை அட்டாக் பண்ணி அவமானப்படுத்த அனுப்ப மாட்டாங்க. ஸோ மேபி ரிட்டையர்மெண்ட் மேட்சா இருந்துச்சுன்னா அவரை கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே இறங்கி போயிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம கோல்பேக் எப்போதும் போல அவர் ஃப்ரெண்ட் அவரோட சன் கூட வந்து
ரெஸ்லர்ஸ்க்கு என்ன மக்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லி மேபி அந்த மேட்ச் வந்து அப்படியே முடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து கோல்பர்க் ஃபேமிலி மின்னுக்கு தான் இந்த மேட்ச் நடக்கும்னு போன இதுல சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து இது ஒரு என்னதான் ஒரு கஷ்டமான இதா இருந்தாலும் ஸோ அவருக்கு வந்து 58 வயசு ஆச்சு. ஸோ பெட்டை வந்து ரிட்டையர் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஒன்னு கவனிச்சா நீ, யார் அவங்க சன்னு கூட்டிட்டு வராங்களோ அவங்க தோத்துறாங்க. ஜேவுசோ சன்னு கூட்டிட்டு வந்தாரு, அவர் தோத்துறாரு மேட்ச்ல. அவன் மகன் தான் பிரச்சனை. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னா தி வைப்பர் ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஸ்காட்டிஷ் சைக்கோபேத் ட்ரூ மெக்கன்டையர். மண்டெல்லா ஓடுது. இப்ப எதுக்கு அவன் பாடுவானான்னு தெரியல. காப்பிரைட்ஸ் வராம தான் தெரியும். கட் பண்ணிருங்க சார். ஓகே, ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியல. ஆனா நம்ம வந்து ட்ரூ மெக்கன்டையர் ரிட்டர்ன் பண்ணதுனால தான் இந்த மேட்ச் ஆக்சுவலி வந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேக்டவுன்ல வந்து நம்ம கோடி ரோட்ஸ் ரேண்டியும் வந்து அவங்களோட நட்பு அப்புறம் அவங்க ஃபைட் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கிங் ஆஃப் தி ரிங் மேட்ச் பத்தி பேசிட்டு அதோட அவுட்கம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்கன்டையர் வந்து போதண்டா நீ அவனை சொல்றதும் அவன் ஒன்ன சொல்றதும் நீ சோ அந்த மாதிரி டென்ஷன் ஆகி, ஏன்னா அவர் ரிட்டர்ன் ஆயிருக்காரு, இன்ஜெக்ட் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அந்த பாப் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த அவ்வளவு சவுண்டாவே இருந்துச்சு. எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த 4 வருஷம் வந்து நிறைய வந்து உழைச்சிருக்காரு, நிறைய ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ அதோட ரியாக்ஷன் தான் இது ஆக்சுவலி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து கதை வாய்ஸ்ன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யார் தேய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கன்டையர் தான் தேய்க்கணும். எஸ், ஏன்னா ட்ரூ மெக்கன்டையர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ண சொன்ன மாதிரி. அண்ட் வந்து அவர் வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் அவளையும் போனதே இல்லை. இதுக்கு போன அந்த இதுக்கு யுனைடெட் சாம்பியன் போனாரு, தோத்துட்டாரு. அதுக்கு முன்னுக்கு வந்து நிறைய பெல்ட் சண்டை, ஒரு வருஷமா அவர் பெல்ட்டே எனக்கு தெரிஞ்சு சண்டை போடல. ஸ்டார்டிங் டைம்ல வந்து அவருக்கு நிறைய பெல்ட் மேட்ச் கிடைச்சி அவரு ஜெயிச்சிருக்காரு. சோ வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேல அவர் பெல்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் இன்ஜர்டுக்கு அப்புறம் தான் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாமே இது என்ன சொல்ற மிட் ரேஞ்சாவே இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தேய்ப்பாரு. பட் வந்து மேபி அவர் தேய்ச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் தான் நல்லா இருக்காது. பட் அவர் தேய்ச்சி மேபி வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து திருப்பி உங்களுக்கு ரீமேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ரேண்டிக்கும் அதே கருத்து தானே. அவருக்கு எப்படா கடைசியா பெல்ட் கொடுத்தீங்க? அது மெதுவாக கொடுப்போம், டைம் இருக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு. உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க சார். நீங்க ஜோசியா ஸ்டோரி எனக்கு போவேன். அவர் டூ மேக்கெட் நம்ம எப்போதும் ரேண்டி தான் சார். ரேண்டியை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. பாயாஸ் இல்ல, அதான் இந்த வைப்பர் எப்போதும் ஆல்வேஸ் த பாயாஸ். ஸோ அவர் வந்து அவரோட சைல்ட்ஹுட் ஹீரோ வைப்பர் ரேண்டி ஆர்டன் வந்து வின் பண்ணுவார் சொல்லிட்டாரு. நான் ஏன் வந்து ட்ரூ மெக்கன்டையர் வந்து வின் பண்ணுவார் சொல்றேன், ஏன்னா அது ஒரு கதை வைஸ் வந்து மேபி அடுத்த சம்மர் ஸ்லாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இன்னும் ஒரு வருஷத்துல வந்து நம்ம ட்ரூ மெக்கன்டையர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியனா இல்லை WWE சாம்பியனா ஆயிடுவார். ஸோ இது எல்லாமே அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னே நம்ம சொல்லலாம். மேபி ரேண்டி தோக்கடிச்சு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் கூட சண்டை போடலாம். ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து தோக்கடிக்க மாட்டாங்க, தோக்கடிக்க வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இது வந்து ஒரு கதைக்கு அடுத்த வருஷம் உள்ள கதைக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு இது வந்து என்னன்னா, இதுல நம்ம ட்ரூ மெக்கன்டையர் தேய்ச்சி நம்மளோட சம்மர் ஸ்லாம்ல வந்து ரேண்டி தேய்க்க வாய்ப்பு இருக்கு. இது 2 பேத்துக்குமே வந்து வின் ஓ லூஸ் சிச்சுவேஷன் தான். யாரு தேய்ச்சாலும் வந்து பிரச்சனை, யாரு தோத்தாலும் பிரச்சனை, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மேட்ச். ஏன்னா 2 பேத்துக்குமே வந்து சப்போர்ட் கூட, 2 பேருமே ஒர்க் போட்டிருக்காங்க, 2 பேருமே சாம்பியன் கேலிபர் சூப்பர் ஸ்டார். ஸோ இதுல யார் தேய்ச்சாலும் ஓகே தான். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் ட்ரூ மெக்கன்டையர் ரேண்டி ஆர்டன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா சோலோ சிக்கோவா வர்சஸ் ஜிம்மி ஊசோ. இது வந்து நம்ம யுனைடெட் சாம்பியன்ஷிப்போட மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜாக்ஃபாத்துக்கு தான் பார்க்க போனா இந்த மேட்ச் கொடுத்துருக்கணும். ஆனா இது ஜிம்மி ஊசோவா ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னும் புரியவில்லை. ஏன்னா அவன் பார்க்கல, அதான் புரியல. ஸோ வந்து ஆக்சுவலி என்னன்னா, இந்த கதை என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா சோலோ சிக்கோவா வந்து நம்ம ஜிம்மி ஊசோட தம்பி. ஸோ வந்து அண்ணன் ஜிம்மி ஊசோ வந்து என் டீம்ல சேரணும்னு தான் நம்ம 9 தடவை ட்ரை பண்ணுவாரு. என் டீம்ல சேர்றான்னு. பட் அண்ணங்காரன் என்ன செய்வான், சேர மாட்டான். இது ஒரு பாச பிடிப்பு. ஸோ அதனால வந்து எப்போதுமே வந்து அவங்க கூட சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இவன் அவனை அட்டாக் பண்ணுவாரு, அவர் இவரை அட்டாக் பண்ணுவாரு. சேர்க்காம வந்து இப்படி அடிக்கிறீங்க, நான் சேர்ந்தா இப்படி அடிப்பீங்க. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, அது ஒரு கதையா மாறிடுச்சு. நீ வந்து ஏன் என் டீம்ல சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை நடந்துச்சு. அது வந்து சண்டையா மாறிடுச்சு. ஸோ இதுல வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா சோலோ சிக்கோவா தான் தேய்க்க போறாரு. ஏன்னா அவர் இப்பதான் வந்து இப்ப அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியா நல்லா இருக்கு. ஸோ அது அந்த கேரக்டர் அதனால தேய்க்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பதான் பெல்ட் எடுத்திருக்காரு. வீராப்பா இருந்தாரு, இப்ப காமெடி பீஸ் ஆயிட்டாரு. அது நல்லா இருக்கு ஆக்சுவலி. வீராப்போட அது நல்லா இருக்கு. ஏன்னா அந்த மூஞ்சி அப்படி சார்
நீ மூவி ரிவ்யூ சொல்றீங்களா இல்லையா? இல்ல நான் வந்து அப்பப்ப அப்படிதான் மாறிடுவேன். முழு சட்டை இன்னைக்கு ஒயிட் சட்டை. ஓகே ஸோ அதனால வந்து நம்ம சோலோ சிக்கோவா தான் தேய்ப்பாரு. ஏன்னா ஒண்ணு வந்து அவர் இப்பதான் பெல்ட் எடுத்திருக்காரு. கொஞ்சம் அவரோட கேரக்டரைஸ்டிங் நல்லா இருக்கு. அதனால இன்னொன்னு வந்து எதனாலனா அவரோட மக்கள்லாம் அவர் கூட இருக்காங்க. நியூ பிளட் லைன், ஜேசி மேத்யூ 4 பேர் உங்களுக்கு மக்களா? தோமா அவங்க எல்லாம் கூட இருக்கிறதுனால அது இன்னொரு பவர் அவருக்கு. ஏன்னா எப்படிதான் அவங்க வருவாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஜிம்மி ஊசோ அடிப்பாங்க. இல்ல ஜிம்மி கூட ஜாக்கு ஃபாத்து இருக்காண்டா. ஜேக்கப் ஃபாத்து ஒண்டி தான் இருக்காரு. இங்க 3 பேர் இருக்காங்க. அது ஒண்டியே 3 பேர் அடிப்பான்டா. இன்னொரு பிரச்சனை அதுல இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா பெல்ட் சண்டில வந்து அந்த மாதிரி அடிச்சா டிஸ்குவாலிஃபை. அப்படி கூட நம்ம சோலோ சிக்கோவை வந்து ரிட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்தாலும் பெல்ட் வந்து அவர் தேய்ச்சாலும் சரி, டிஸ்குவாலிஃபைல தோத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த பெல்ட் வந்து நம்ம சோலோ சிக்கோவா கூட தான் இருக்கும். என்ன பொறுத்திக்கும் சோலோ சிக்கோவா என்னோட ப்ரெடிக்ஷனும் சேம் தான். இவ்வளவு நேரம் ஜிம்மி ஊசோக்கு சப்போர்ட் பண்ணா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா நாங்க இது முன்னு சொல்லி வச்சது மாதிரி தான் சோலோ சிக்கோவா தான் ஜெயிப்பாரு. காரணம் இவர் சொன்னது அந்த 4 மக்கள். இப்ப மக்களா? ஓ நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, பண்ணுங்க. ஆனா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா 4 பேர் சேர்த்து ஒருத்தனை கும்மி அடிக்க போறாங்க. நம்ம ஜிம்மி நடுவுல மறுபடியும் ஜாக்கு ஃபாத் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. எப்படி ஜாக்கு ஃபாத் அடிக்கிறப்ப ஜிம்மி ஊசோ வந்து ஹெல்ப் பண்ணுவாரோ அதே மாதிரி ஜாக்கு ஃபாத் இந்த தடவை ஹெல்ப் பண்ணுவாரு. இப்படிதான் இந்த மேட்ச் முடியும்னு தோணுது. நீங்க நோட் பண்ணினா இந்த அண்ணனும் தம்பியும் ஜெய் ஊசோவும் சரி ஜிம்மி ஊசோவும் சரி அவன் பிரச்சனை அவன் வாங்க மாட்டான். இவன் போய் யாரு அவன் ஜெய் ஊசோ போய் கோடி ரோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றான், சாமி ஜெயினுக்கு ஹெல்ப் பண்றான், யாரு எலியா நைட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றான். ஸோ அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணி அடி வாங்குறான். அண்ணன் தம்பி ஒரே ஜிம்மி ஊசோ வந்து இங்க போய் ஜேக்கப் ஃபாத்துக்கு ஹெல்ப் பண்றான்னு அடி வாங்குறது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஜிம்மி ஊசோவும் ஜெய் ஊசோ எல்லாமே அடி வாங்கிட்டு போறான். ஜிம்மி ஊசோவும் ஜெய் ஊசோவை வந்து இந்த ஊசோஸை வந்து திருப்பி கொண்டாட போறாங்க. அவங்க ரொம்ப டேக் டீம் ஆக போறாங்க. ஏன்னா அது ஒரு பெஸ்ட் டேக் டீம். உங்களுக்கே தெரியும் 13 வருஷமா இந்த இதுல இருக்காங்க. சக்சஸ்ஃபுல் டேக் டீம். ஸோ வந்து மேபி வந்து வரப்போற ஃபியூச்சர்ல வந்து இந்த மேட்ச் இது வந்து சோலோ சிக்கோவா ஜெயிப்பாரு. ஆனா வரப்போற ஃபியூச்சர்ல வந்து ஜெய் ஊசோ அண்ட் ஜிம்மி ஊசோ வில் பி டேக் டீம் ஊசோஸ். அடுத்த மேட்ச் என்னன்னா நம்ம சத்துரே நைட் மெயின் ஈவெண்டோட மெயின் ஈவெண்ட் மேட்ச். பார்த்தா அது மெயின் ஈவெண்ட் வராதான், யாருக்கு தெரியும். இந்த மேட்ச் யாருக்குன்னா நம்ம Seth freaking Rollins அவருக்கும் வர்சஸ் LA Knights. ஸோ அவருக்கும் தான் இந்த மேட்ச். இந்த மேட்ச்ல நீங்க பொறுத்த வரைக்கும் என்ன கதைனா ஒண்ணுமே இல்லை. மணி இந்த பேங்க்ல தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு புரியல அந்த அவ்வளவு ஸ்டோரி வந்து பண்ணி முடிச்சிட்டீங்களா சார்? அப்படி இல்ல சார், சொல்ல வரேன் சார், கொஞ்சம் இருங்க சார். குறுக்குள்ள சார் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒருத்த அடி வாங்கி ஓகே. LA Knights வந்து ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க்ல வந்து 2 பேருமே போட்டி போடுவாங்களா. அப்போ மணி இந்த பேங்க்ல ஆக்சுவலி LA Knights தான் எல்லாம் தேய்ப்பான்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்ப வந்து நம்ம செத் ரோலன்ஸ் கூட 2 இருக்காங்களே, ப்ரான் பிரேக்கர் வர்சஸ் பிரான்சன் ரீட். அவங்களுக்கு நாங்க வந்து பேர் வச்சுட்டு வந்து ப்ரான் பிரதர்ஸ் நான் வச்சது WB வச்சிருந்தோம். டபுள் பி வேணாம், அவங்க 2 பேரும் வந்து நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அதுதான் அந்த மூமெண்ட் வந்து செத் ரோலன்ஸ் வந்து மணி த பேங்க் வின் பண்ண வாய்ப்பா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து LA Knights என்னன்னா உங்க டீமால தான் நான் தோத்தேன், நீ தேய்ச்சதை வந்து என்னால திருப்பி வாங்க முடியாது, ஆனா வந்து அந்த மணி இந்த பேங்க் வச்சு நீ பெல்ட் எடுக்கிறத வந்து என்னால தடுக்க முடியும். ஸோ இதுவே என் கட்டளை, என் சாசனம் அப்படின்னு சொல்லி ராஜமாதா மாதிரி ஏதோ சொல்லி அவர் வந்து ஃபுல்லா வந்து நம்ம செத் ரோலன்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. எப்பெல்லாம் போன தடவை கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து கேஷின் பண்ண வரப்ப வந்து தடுக்க வந்தாரு. தென் அதே மாதிரி இந்த ரோல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா BFT போட்டு ஓடிடுவாரு. 2 பேர் ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்தாங்க. ஆமா, ஞாபகம் இருக்கா? என்ன பொறுத்திருக்கும் இந்த மேட்ச்ல வந்து நம்ம ஃப்ரீக்கிங் ரோலின் தான் ஜெயிப்பாரு. எவ்வளவுதான் இந்த மேட்ச் கண்டிப்பா நேர்மையா இருக்காது. கண்டிப்பா இந்த ப்ரான் பேக்கரும் ப்ரான்சரியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த கௌசிக் வந்து அந்த மாதிரி ஏன்னா ஹெலன் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு. இவங்க தானே LA Knights ஒன்று தானே மாத்தி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டாங்க சார். எப்படி இப்ப நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணேன்? ஆனா இப்ப வந்து LA Knights வந்து சப்போர்ட் குறைவா இருக்கு. எந்த சப்போர்ட் சொல்றேன்னா ஆடியன்ஸ் சப்போர்ட் இல்ல, பேக்கப். ஏன்னா செமி தானே அடிச்சு நவுத்தி விட்டுட்டாங்க. நம்ம ஜெய் ஊசாவை முடிச்சு விட்டாங்க. இப்ப இருக்கிறது வந்து பென்டா மட்டும்தான். ஏன்னா பென்டாவை வந்து ஸ்லோ மோஷன்ல வருவாயா, இன்னும் அப்படி டான்ஸ் ஆடிட்டு வராயா.
அவங்க வந்து இடத்துல வந்து பென்டாவே ஓடி இருப்பாங்க. ஆமா அந்த கேப்ல வந்து எல்ஏ நைட் வந்து நம்ம செத்துலான அட்டாக் பண்ணனால பென்டாவை வந்து அவங்க 3 பேரும் வந்து இன்ஜர் ஆக்கல. ஆமா ஏன்னா இங்க ஒரு ஸ்டோரியில ஒண்ணும்ல, அதனால அப்படி சொல்ல முடியாதுன்னா கணக்கு வந்து இவங்க இந்த மேட்ச் நடுவுல வந்து பென்டாவோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஆனா எவ்வளவுதான் இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து நம்ம ஃப்ரீக்கிங் ரோல் தான் ஜெயிப்பான்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து செத்ரோலன் வந்து ஏன் அவருக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வந்து பிகாஸ் ஒன்று வந்து மேன் பவர் அங்கே கூட இருக்கு. இன்னொன்று வந்து இந்த ஸ்டோரி வந்து செத்ரோலன் தான் இன்னும் கண்டினியூ ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா. ஏன்னா சம்மர் செம்ல கேஷின் பண்ண வாய்ப்பு இருக்கு. கேஷின் பண்ணும்போது எப்படியே திருப்பி வந்து நம்ம ஏலியன்ஸ் தடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி லைன் வந்து ஒரு பெருசாவே போகலாம். இல்லைன்னா எல்ஏன் நைட் அண்ட் பென்டா டேக் டீம் ஆகி கூட இந்த ப்ரௌன் பேக்ரவுண்ட் ப்ரௌசர் ரீட்டும் கூட சண்டை போடலாம். ஸோ அது நிறைய கதை இருக்கு. ஒருவேளை வந்து இவரு நம்ம செத்ரோலன். ஆனா நான் ஏன் எல்ஏ நைட் தேய்க்கணும்னு சொல்றேன்னா அவங்க வந்து செத்ரோலன் சூஸ் பண்ணதுனால நான் எல்ஏ நைட் சேர்க்கணும். இன்னொன்று வந்து என்னன்னா நம்ம எல்ஏ நைட்ஸ் கடைசியா எப்போ தேய்ச்சாருன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது ஒரு மெயின் ஈவென்ட் மேட்சோ டாப் மேட்சோ எப்போ தேய்ச்சாருன்னே எனக்கு ஜாக்கு கூட தோத்ததுக்கு அப்புறம் வந்து அவரு ஃபுல்லா தோத்துக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி தோத்துக்கிட்டு தான் இருந்தாரு. அந்த பெல்ட் முத எடுத்து தோத்ததுக்கு அப்புறம் தோத்துட்டு தான் இருக்காரு. ஸோ வந்து மேபி இது ஒரு தேய்ச்சானா ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். செத்ரோலன் தான் டாப் ஆஃப் த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ செத்ரோலன் தோக்கடிச்சா இன்னும் அவருக்கு வந்து நிறைய சாம்பியன்ஷிப் ஓப்பன் ஆகும். ஏன்னா இன்னும் ஒரு மக்கள் சப்போர்ட் ஆக்சுவலி கூட தான் இருக்கு. 2 மணி இந்த பேங்க்ல அவர் தான் தேய்ப்பாருன்னு எல்லாம் நினைச்சிக்கணும். போன தடவை லாஸ்ட் இயர் உள்ளதும் சரி திஸ் இயர் உள்ளதும் சரி செஞ்சுட்டாங்க. இல்லைன்னா இந்த மேட்ச் கூட டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி வேணா இந்த மேட்ச் முடியலாம். ஒரு வேளை வழக்கம் போல நம்ம செத்ரோலனுக்கு புது டீம் மெம்பர் கூட வரலாம். நாங்க வாரம் சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னும் வந்த பாடு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்னோட வந்து LA Knights ஸோ இதுதான் எங்களோட சாட்டர்டே நைட் மெயின் இவனோட ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் மெயினா இது பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற வரை நான் உங்க PK, நான் உங்கள் மிஸ்டர் A and இது ரஸ்லிங் மச்சி.